லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு பார்வையற்ற பெண்களுக்கு சேலை, போர்வை, பழங்களை RS பாரதி வழங்கினார். புயல் நிவாரண பணிகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? மக்கள் எந்த அளவுக்கு சென்னையை பொறுத்த மட்டும் நீங்களே 24/7 சுற்றி கொண்டே இருந்தீர்கள். உங்கள் முடிவுக்கே நாங்கள் விட்டு விடுகிறோம். காரணம் என்னவென்றால் நீங்கள் தான் 4வது பில்லர். ஆகவே உங்களாலேயே செய்திகளை போட முடியும். எந்த அளவுக்கு விமர்சையாக போட்டிருக்கிறீர்கள். பேட்டிகளை மக்களே முன் வந்திருக்கிறார்கள். இதுவரையிலே சென்னை மாநகரத்தில் இவ்வளவு பெரிய மழையை 1 மணி நேரத்துக்குள்ளாக நார்மல்சி கொண்டு வந்தது இந்த ஆட்சியில் தான். குறிப்பாக நான் இருக்கிற தொகுதி வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மரம் ஒன்று விழுந்து விட்டது. இது என் வீடுன்றதுனால எடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நானே நகரமன்ற தலைவராக 4 முறை இருந்தேன். ஆனாலும் நான் இருந்தபோது கூட அவ்வளவு துரிதமாக பணிகள் செய்ய முடியவில்லை. ஆனால் 1 மணி நேரத்துக்குள்ளாக ஒட்டுகின்ற மழையில் நம்முடைய மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளபடியே இந்த அரசு அந்த ஊழியர்களுக்கெல்லாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. காரணம், தளபதி அரசுக்கு எந்த களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிர், பொருள், ஆவி அனைத்தையும் அடகு வைத்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் முறையில் இந்த நிவாரணப் பணியில் ஈடுபட்ட அத்தனை ஊழியர்களுக்கும் நான் மனதார என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நானும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஒரு 20 ஆண்டு காலம் இருந்தவன். இதுபோல் எந்த காலத்திலும் தொழிலாளிகள் பணியாற்றியது கிடையாது. ஆக இந்த அரசின் மீதும் இந்த மக்கள் மீதும் தொழிலாளிகளுக்கும் அக்கறை இருக்கிறது என்பதை இந்த நிவாரண பணிகள் எடுத்துக்காட்டுகிறது. திராவிட கட்சிகள் நடவடிக்கைகளும் தேசிய வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை தானே வந்துட்டாரா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் குற்றம் சாட்டினால் நாங்கள் சரியாக எங்களுடைய பணி நிறைவாக இருக்கிறது என்று அர்த்தம்.